மாணவர் பட்டம் இதழ் சார்பில் பள்ளி மாணவர்களுக்காக பதில் சொல் பரிசுவெல் என்ற தலைப்பில் வினாடி வினா போட்டி ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு மாணவர் பதிப்பான பட்டம் இதழ் மற்றும் SNS கல்விக் குழுமம் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறது. இந்த மெகா வினாடி வினா போட்டி கோவையில் முதல் பள்ளியாக ஆஸ்ரம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் தகுதி சுற்றாக முதல்நிலை தேர்வு நடந்தது. இதில் 550 மாணவர்கள் பங்கேற்றனர். இவர்களுக்கு பொது அறிவு உட்பட 25 வினாக்கள் கேட்கப்பட்டு 20 நிமிடங்கள் தேர்வு நடத்தப்பட்டது. அதிக மதிப்பெண் அடிப்படையில் 16 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். தொடர்ந்து முதல்நிலை தேர்வில் தேர்வு பெற்ற 16 மாணவர்கள் 8 அணிகளாக பிரிக்கப்பட்டு வினாடி வினா போட்டி நடத்தப்பட்டன. இறுதியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஆஸ்ட்ராம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் நிறுவனர் தேவேந்திரன் மற்றும் நிர்வாக இயக்குநர் கௌரி உதயேந்திரன் பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டினர். இப்போட்டியை இணைந்து வழங்குபவர்கள் SSVM கல்விக் குழுமம் மற்றும் கிஃப்ட் ஸ்பான்சர்ஸ் சத்யா மற்றும் ஸ்போர்ட்ஸ் லேண்ட். கிட்டத்தட்ட 6 வருஷங்களுக்கு மேலே நம்ம ஸ்கூலில் பட்டம் இதழ் வாங்கிட்டு இருக்கிறோம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அதை படித்து பயன்பட்டு இருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா வருஷம் குவிஸ் காம்படிஷன் நடக்கும். அதில் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 550 குழந்தைகள் பக்கம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க நம்ம ஸ்கூல்லேருந்து. அதில் பார்த்திங்கன்னா செகண்ட் ரவுண்டில் ஒரு 16 குழந்தைகளை செலக்ட் பண்ணி அதிலிருந்து 2 குழந்தைகளை இப்போ செலக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க மாவட்ட அளவில் நடக்கக்கூடிய போட்டிகளில் பங்கேற்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா தொடர்ந்து 6 வருஷமாகவே பார்த்திங்கன்னா எல்லா வருஷத்துலையும் ஸ்டார்டிங்கில் நம்ம ஸ்கூல் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய கௌரவமாக நாங்கள் நினைக்கிறோம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த வினாடி வினா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு அவங்களுடைய கரண்ட் அஃபேர்ஸு என்னென்ன இது கண்டுபிடிப்புகள் இருக்குது, இந்த மாதிரி அவங்களுடைய ஜென்ரல் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பட்டம் இதழை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா குழந்தைங்க நிறைய இடத்துல தமிழ் வார்த்தைகளையோ எழுத்துக்களையோ பார்க்குறதில்ல. அதனால் நாங்கள் என்ன நினச்சிருந்தோம்னா ஸ்கூலில் இப்போ நம்ம குழந்தைகளுக்கு வெறும் புக்கு மார்க்கு அப்படின்றதுக்காக மட்டுமே இந்த தமிழை படிக்காமல் அதை தவிரவும் மற்ற விஷயங்களையும் படித்தா தான் அவங்களுக்கு அந்த எழுத்துக்களும் பழகும், வார்த்தைகளும் தெரியும் அப்படின்றதுக்காக வேண்டி தான் நாங்கள் ஒரு தமிழ் பேப்பரும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசித்தோம். அதில் பார்த்திங்கன்னா எந்த பேப்பர் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது எங்களுக்கு முதல்ல தோணுதே இந்த பட்டம் இதழ் தான். வினாடி வினா போட்டின்னு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த போட்டியில் பங்கேற்கிறதுக்காக வேண்டிய எல்லா குழந்தைகளுமே இது ஆர்வமாக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. படித்து அது இப்போ என்னென்ன போயிட்டுருக்குது, என்ன விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது இந்த போட்டியும் தாண்டி பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு அவங்களுடைய பொது அறிவை வளர்த்துக்கிறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தினமலர்லேருந்து பட்டம் வினாடி வினாவில் கிளியர் பண்ணி ஃபஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணி இப்போ செகண்ட் ரவுண்ட் வந்தோம். செகண்ட் ரவுண்டில் 8 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அதில் 3 பேரும் ஒரே மாதிரி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணோம். அப்புறமா வேற ஒரு கொஷின்ஸ் கேட்டாங்க எங்கள் 3 டீமுக்கும். அதில் நாங்கள் ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணி நாங்கள் வின் பண்ணிட்டோம். தினமலர் சார்பாக பட்டம் வினாடி வினா வச்சாங்க. அதில் எங்கள் டீம் எங்கள் கிளாஸில் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் ஃபஸ்ட் ரவுண்ட் நாங்கள் வின் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு வந்தோம். செகண்ட் ரவுண்டில் 8 டீம்ஸ் இருந்தாங்க. 8 டீமில் 2 பேர் இருந்தாங்க. அதில் 3 கொஸ்டின்ஸ் எல்லாருக்கும் கேட்கும்போது நாங்கள் எல்லாத்தையும் சொல்லி அடுத்த லெவல் வந்தோம். 3 டீம்ஸ்க்கு டை பிரேக்கர் ஆகிடுச்சு. டை பிரேக்கரில் நாங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அந்த கொஸ்டினில் கரெக்டாக ஆன்சர் சொல்லி நாங்கள் வின் பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் பட்டம் வினாடி வினா காம்படிஷன் வச்சாங்க. இதில் நாங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் 25 கொஸ்டின்ஸ் ரிட்டன் ரவுண்ட் வச்சதில் நாங்கள் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி செகண்ட் ரவுண்ட் அதுலேயும் நல்லா எங்களோட பெஸ்ட்டை காமிச்சோம். ஆனால் எங்களால் வின் பண்ண முடியல. லாஸ்ட்லேயே நான் நல்லா வின் பண்ணேன். அடுத்த டைம் என்னோடய பெஸ்ட்டை கொடுத்து நான் கண்டிப்பாக வின் பண்ணுவேன் நான் நினைக்கிறேன். இந்த பட்டம் குவிஸ் காம்படிஷன் நான் டெய்லி படிப்பேன். டெய்லி 4 to 5 இங்கே ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கேன். இன்றைக்கி பட்டம் குவிஸ்லேருந்து எங்களுக்கு குவிஸ் கண்டக்ட் பண்ணாங்க. முதல்ல ப்ரிலிம்ஸில் 25 கொஸ்டின் கேட்டாங்க. அதில் 550 ஸ்டூடெண்ட்ஸில் நானும் ஒருத்தன் செலக்ட் ஆனேன். மொத்தம் 16 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆனோம். 8 டீமாக பிரித்தாங்க. நான் பி டீம் 4th பிளேஸ் எடுத்தேன். இந்த டைம் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அடுத்த டைம் நல்லா பண்ணிட்டு வருவேன். டெய்லியும் 4 to 5 எங்களுக்காக டீச்சர்ஸ் இங்கேருந்து எங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணாங்க. நாங்களும் டெய்லியும் பட்டம் நியூஸ் பேப்பர் படிப்போம். யங் ஸ்டூடெண்ட்ஸை பட்டம் குவிஸ்லேருந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 550 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் ரவுண்ட் வச்சாங்க. அதில் நாங்கள் செகண்ட் ரவுண்டில் நான் 16 ஸ்டூடெண்ட்ஸில் ஒருத்தங்களாக வந்திருக்கேன். அதில் 8 டீமாக பிரித்து எல்லோரும் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க.
அதில் லாஸ்ட்டாக நாங்கள் ஒரு 3 டீம், நானும் இருந்தேன் அந்த டீமில். நான் வந்து ஹெச் டீம்லேருந்து. அதில் அந்த 3 டீம் 30 பாயிண்ட்ஸ் எடுத்தனால டை பிரேக்கர் வச்சாங்க. அதில் எங்களால் ஜெயிக்க முடியல. இட்ஸ் ஓகே, அடுத்ததை நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு நியூஸ் பேப்பர் புக் மாதிரி இல்லாமல் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்து இன்னும் ஜாலியாக எல்லோரையும் இன்ட்ரெஸ்டிங்காக படிக்க வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி காம்படிஷன் மாதிரி வைக்கிறதுனால வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆசையாக இருக்கும், நம்ம ஜெயிக்கணும் அந்த மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்லாம் வந்து நிறையா படிப்பாங்க. அதனால இவங்க வந்து ஈஸியாக தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் எனக்கு அந்த ஆன்சர் தெரியல. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ணுவேன்.